திருமண அறிமுகம். விடுதல் தீவு கிறிஸ்தவ ஐக்கிய சபையை சார்ந்த திரு சிவனேசன் திருமதி ராஜேஸ்வரி என்பவர்களின் புதல்வியாகிய செல்வி அனிதா என்பவருக்கும், நவாலி பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த திரு தேவபாலன் திருமதி உமாவதி என்பவர்களின் புதல்வனாகிய கெர்ஷோன் என்பவருக்கும் தேவ வழிநடத்தலின்படி பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட இத்திருமணத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மணமகன் வீட்டாரையும் மணமகள் வீட்டாரையும் சபையார் அனைவரையும் இன்னும் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். யாவரும் நீங்கள் இந்த திருமண ஆராதனையிலே இந்த மணமக்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவருடைய தேவனுடைய பிரசன்னத்தை முன்னிட்டு உள்ளே வந்து அமருமாறு உங்களை அன்புடன் வேண்டி நிற்கொள்கின்றோம். இத்திருமண ஆராதனை சுமார் ஒரு 1.5 மணித்தியாலத்திற்குள் இது நடந்து முடிவடையும். எனவே யாவரும் பயபக்தியோடு அமர்ந்து நடைபெறும் திருமண ஆராதனையிலே கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதிக்கும்படி அன்புடன் அனைவரையும் கேட்டு நிற்கின்றோம். இந்த திருமண ஆராதனையை ஒப்புக்கொடுத்து சௌரன் ஜெய்சிங் அவர் ஜெபிப்பார். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளை தந்தைக்கா நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கருத்துக்களா ஆண்டவரே இந்த திருமண ஆராதனையை உம்முடைய கருத்துக்களா ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் வந்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த திருமண தம்பதிகளை ஆண்டவரே தகப்பனே அதிகமாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, திருமணத்துக்கு தங்களை ஆண்டவரே ஒப்புக் கொடுத்திருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே நீரே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வல்லமையான மகத்துவங்களா ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே அதிகமாக ஆசீர்வதிக்கும் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை ஆண்டவரே நீ பொறுப்படுங்க கர்த்தாவே. ஆராதனை துவக்கத்தில் முடிவு மட்டும் ஆண்டவரே உம்முடைய ஆலயக்குள்ள நடத்த முடியாது செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பாடல்கள் ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த ஆராதனையிலே பயபக்தியோடு இருந்து ஆண்டவரே இந்த திருமண ஆராதனை ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ள ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள நீ கிருபை செய்ய முடியாது. உம்முடைய வல்லமுள்ள கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவர் இந்த பூமியிலே பாவிகளாக நாங்கள் சிதறி அலைந்து தேவனை விட்டு அந்நியர்களாய் பரதேசிகளாய் வாழ்ந்த இந்த காலங்களிலே அவருடைய அன்பு எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்து எங்களுடைய பாவங்களெல்லாம் கழுவி எங்களை தூய்மையாக்கி அவருடைய சமூகத்திலே எங்களை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்ற அவருடைய மகா விலையுறப்பெற்ற அந்த ரட்சிப்பை தந்து அந்த ரட்சிப்பினாலே இந்நாள் வரைக்கும் இந்த உலகத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் எங்களை விடுவித்து பாதுகாத்து வந்த அந்த பரலோக தெய்வத்தை தேவாதி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு துதி செலுத்தி அவரை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக இந்த பாடல் ஒற்றையிலே அநாதி சிநேகத்தால் என்னை இழுத்து கொண்டீர், காருண்யத்தினாலே அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர், காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீர். உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. அந்த கிருபை தயவு அன்பு இரக்கம் அவைகளினாலே இன்றைக்கும் அவருடைய சமூகத்திலே எங்களை உயிரோடு வைத்து அவருடைய பிள்ளைகளாக வாழ வைத்து கொண்டு இந்த திருமண நிகழ்விலும் இந்த தம்பதியரையும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே அவருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொண்டு இவர்களை உடன்படிக்கையிலே இணைய செய்ய சித்தம் கொண்ட அந்த ஆண்டவருடைய நாமத்தையும் நாங்கள் ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை நாங்கள் எண்ணியவர்களாக இந்த பாடலை நாங்கள் பாடி நாங்கள் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம்.
அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை உயர்த்தினீரையா. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் என்னை தேடி வந்தீரே,
மகிமை நிறைந்த ஆண்டவர், எங்களை வழிநடத்துகின்ற மேலான நாமம் உடையவராய், இன்றைக்கும் வாழ்கின்றவராய், எங்கள் மத்தியிலே வாழ்கின்ற, எங்களை வாழ வைக்கின்ற வல்லமை நிறைந்த, உயிரோடு எழுந்து மரணத்தை வென்று, பாவத்தை வென்று, உலகத்தை வென்று இன்றைக்கும் எங்கள் ஜெயம் கொடுக்கின்ற தேவனாய், நன்மை செய்கின்ற தேவனாய், எங்கள் வாழ்க்கையை எப்போதும் எங்களுக்கு நன்மை செய்கின்றவராய், எங்களை ஆசீர்வதிக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றாகிய சர்வ வல்லமை நிறைந்த தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தி, அவருடைய நாமத்தை துதித்து, அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நன்றியுள்ளத்தோடு அந்த பரிசுத்த நாமத்துக்கு ஆராதனை செய்து நாம் யாவரும் சேர்ந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உடையவராய், என்றும் நீர் சாவை வென்று ஜீவனின் அதிபதியாய் வாழ்கின்றவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட நாமத்தினாலே எங்களை மீட்டவரே, விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை மீட்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கினவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நன்மை செய்கின்றவராய், எங்கள் மத்தியில் நீர் இன்றைக்கும் நீர் நன்மை செய்கின்ற தேவனாய், எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய நன்மையான வீவுகளை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துகிறவரே, ஸ்தோத்திரம். எங்கள் துணையாளரே, ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம். காருண்யத்தின் தேவனே, ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்தாலே எங்களை நேசித்தவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டு உம்மோடு வைத்திருக்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமத்தை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய எங்கள் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்முடைய நாமத்தை ஆராதிக்கின்றோம். சபையிலே நீர் எப்போதும் எங்கள் மத்தியில் எழுந்தருளி ஆண்டவரே எங்கள் தலையாயிருந்து எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஞானமும் மீட்பும் அறிவுமானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்முடைய பாதம் படுகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் செய்ய போகின்ற எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நன்றியோடு நன்றி உள்ளத்தோடு உம்மை போற்றி உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஹல்லேலூயா. உம்மை போல வல்ல தேவன் யாரோ இல்லையே. அவரை போல வல்லமை உள்ளவர், அவரை போல எங்களை நேசிக்கிறவர் நல்ல தேவன் யாரோ இல்லையே. உம்மை போல வல்ல தேவன், அவரே வல்லமுள்ள தேவனாய் எங்களை வழி நடத்துகின்றவர், நல்ல தெய்வமாய் இருந்து எங்களுக்கு நன்மை செய்கின்றவர், இந்நாள் வரைக்கும் அவருடைய சமூகத்திலே எங்களை வைத்திருக்கின்றவர் அவரை போல நேசிக்கின்ற தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. இந்த பூமியிலே வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே எங்கள் தெய்வம் ஆண்டவரே. ஆமென். நன்றி. உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை நேசிக்க யாரோ இல்லையே. தேவா யாரோ இல்லையே. போஷிக்கின்றவராய், அவரை போன்ற நல்ல தெய்வம் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. பாவிகளாய் இருக்கும்போது, கெட்டு போய் இருக்கும்போது நாங்கள்
இந்த பூமியிலே நிலையற்றவர்களாய் வாழும்போது அவர்களை தேடி வந்து தம்முடைய சொந்த ஜீவனே எங்களுக்காக தந்து தம்முடைய முழு இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி எங்கள் ஆத்மாவுக்கு நன்மை செய்கின்ற அந்த நல்ல தெய்வம் இன்றும் எங்களை நேசிக்கின்றவர், இன்றும் எங்களை அன்பு செய்கின்றவர். யார் வெறுத்தாலும் எங்களை வெறுக்காதவர், யார் கைவிட்டாலும் எங்களை கைவிடாதவர், எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் மத்தியிலும் எங்களை ஆற்றி தேற்றுகிறவர். அவரே எங்கள் ஆறுதலின் தெய்வமாய் கண்ணீர் துடைக்கின்றவர், எங்கள் காயமாற்றுகின்றவர், எங்கள் மனவேதனைகளை நீக்குகின்றவர். எப்போதும் எங்களுக்கு பலன் கொடுத்து எங்களுக்கு தைரியம் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து வாழ முடியாத சூழ்நிலைகளிலும் எங்களை வாழ வைக்கின்ற அந்த வல்லமை நிறைந்த தெய்வம் இன்றும் எங்களோடு கூட வாழ்கின்றார், எங்களோடு கூட இருக்கின்றார், எங்களோடு கூட நடக்கின்றார். ஏற்பட்ட அந்த வல்லமுள்ள தெய்வத்திற்கு என்றென்றைக்கும் நாங்கள் மகிமை செலுத்துகின்ற ஜனங்களாய், அவரை ஆராதிக்கின்ற ஜனங்களாய், அவரை அன்பு கூறுகிற ஜனங்களாய், அவருடைய சமூகத்திலே எங்களை வைத்திருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு ஆராதனை செய்கின்றோம். ஆமென். துதி ஆராதனை ஆராதனை. வாழ்க்கையில் துணையா இருந்து எங்களை நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நடத்தி வந்தவரே நன்றி. துணையாளரே உமக்கு ஆராதனை. ஏகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. இசையாவே உமக்கு வாழ்கின்றவராய் எங்கள் மத்தியிலே வாழ்கின்ற அந்த தெய்வத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம். மரித்து உயிர்த்தவராய் என்று வாழ்கின்றவர்
அவர் எங்கள் மத்தியிலே இன்றைக்கும் வாழ்கின்ற அந்த ஆண்டவர் இந்த நாளிலே இந்த திருமண ஆராதனை இந்த உடன்படிக்கையிலே அவருடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசும்படிக்கு அவருடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் இந்த மணமக்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்து நாம் சகோதரிகள் ஒருவர் சுருக்கமாக ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இனிய இந்த நல்ல நாளை கர்த்தர் தந்ததற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த திருமண வாழ்வு என்பது இது தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு. இது மனுஷராலே ஏற்படுத்தப்பட்டதல்ல. ஆதியிலே தேவனே இந்த உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட உறவை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் பேசும் பொழுது இவ்வாறு நாம் பார்க்கின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். விவாகம் யாவருக்குள்ளும் அது கனம் உள்ளது, அது மிக பெருமதி உள்ளது. ஏனென்றால் இந்த உலகத்திலே விவாகம் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் எந்த மதத்திலே இருப்பவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் திருமணம் என்கின்ற ஒரு வாழ்வு நடக்கத்தான் செய்கின்றது. எல்லோரும் திருமணத்திலே இணைகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த திருமண வாழ்வு அது எப்படிப்பட்ட எந்தெந்த மதங்களிலே இருந்து கொண்டு நாங்கள் அந்த திருமண வாழ்வை அங்கே இணைத்து கொண்டாலும், ஆனால் பொதுவாக வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் விவாகம் யாவருக்கும் என்று தான் சொல்லப்படுகின்றது. விவாகம் கிறிஸ்தவர்களுக்கு கனமுள்ளதாக என்று அவ்வாறு அதை மட்டும் தனிமைப்படுத்தி சொல்லவில்லை. விவாகம் என்பது இந்த உலகத்திலே உள்ள யாவருக்கும், அது எந்த மதத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், எந்த இனத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், எந்த மொழியில் இருப்பவர்களாக இருக்கலாம், எல்லோருக்குமே விவாகம் என்று வரும் பொழுது அது மிக கனமுள்ள ஒன்றாக யாவருக்கும் இருக்க வேண்டும். அந்த விவாகத்தினுடைய மஞ்சம், அதாவது அந்த உறவு அசுசிப்படாததாக அது பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆவியானவர் இவ்வாறு அதை குறிப்பிட்டு பேசுகிறார் என்றால், இந்த விவாகத்தை முதலாவது அதை செய்து வைத்ததே தேவனாகிய கர்த்தர். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே ஏதேனிலே அந்த திருமண உறவை தேவன் ஏற்படுத்தி வைத்தார். அப்படிப்பட்ட அந்த உறவு தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு உலகத்திலே திருமணங்கள் என்று சொன்னால் பல கோணங்களிலே நடக்கின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை பேசி செய்கின்ற ஒன்று இருக்கின்றது. இன்னும் தாங்களாகவே தங்களுடைய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து காதல் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாவிட்டால் அவர்கள் அங்கே தங்களுடைய இஷ்டத்துக்கு போய் திருமணத்தை செய்து கொண்டு போகின்ற அந்த வாழ்க்கை இருக்கின்றது. இன்னும் அங்கே ஒரு சபையாலே திருமணம் பேசி செய்யப்படுகின்ற ஒரு திருமணங்கள், பெரியோர்களால் பேசி செய்யப்படுகின்ற திருமணங்கள், இவ்வாறெல்லாம் பல கோணங்களிலே திருமணம் உலகத்திலே நடக்கின்றது. ஆனால் இவ்வாறு திருமணம் செய்கின்ற இந்த வாழ்க்கையிலே அந்த திருமணம் வாழ்க்கையிலே எதற்காக, என்னத்துக்காக திருமணம் வாழ்வு என்கின்ற வரும் பொழுது பல கோணங்களிலே அங்கே சிலர் இருப்பார்கள், வயது நல்லா கொஞ்சம் வயது கூடும் வரைக்கும் இருப்பார்கள். ஏன் அவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சரியான அவர்கள் எதிர்பார்க்கின்ற சீதனங்கள், பெண்களிடத்திலிருந்து பெண் வீட்டாரிடத்திலிருந்து வரக்கூடிய சீதனங்கள் சரியாக வரவில்லை என்று சொன்னால், அவர்கள் எதிர்பார்க்கின்ற தொகை வரவில்லை என்றால் அவர்கள் காத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த தொகையை யார் கொடுப்பார்களோ அவ்வாறு கொடுக்கிறவர்களுக்கு தன்னை கொடுப்பது. இது பணத்திற்காக வருமானத்திற்காக இது செய்யப்படக்கூடிய திருமணங்கள். சிலருடைய திருமணங்கள் எப்படிப்பட்ட ஒரு கோணத்திலே நடக்கின்றது. அவர்கள் பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், ஜாதி, இப்படிப்பட்ட ஜாதிகள் பார்த்து பட்டம், பதவி, கௌரவம் இதெல்லாம் பார்த்து திருமணம் என்கின்ற ஒன்றை செய்கின்றார்கள்.
அதுகளுடைய திருமணங்கள் எல்லாம் எதை சார்ந்திருக்கிறது சொன்னால் இந்த உலகத்தினுடைய பெருமையையும் இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சியையும் இந்த உலகத்தினுடைய ஒரு மதிப்பையும் தேடக்கூடிய ஒரு கௌரவமான ஒரு வாழ்வை அப்படிப்பட்ட திருமண காரியங்கள் அது தீர்மானிக்கின்றது. இன்னும் சில திருமணங்கள் செய்கின்றார்கள் இச்சையினாலே. சிறிய வயசிலே சின்ன வயசிலே காதல் என்கின்ற ஒரு மோகத்துக்குள்ளே போவது, சினிமாக்களை பார்க்கின்றது, இல்லாவிட்டால் உலகத்திலே நடக்கக்கூடிய அசுத்தமான காரியங்களை பார்க்கின்றது. இப்படியெல்லாம் பார்த்து அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இச்சைகள், அந்த இச்சைகள் காம இச்சைகள், காம உணர்வுகள், பாலியத்துக்குரிய உணர்வுகள், இந்த இச்சைகளை இந்த உணர்வுகளை அதை தாங்கள் அந்த பசியை தீர்த்து கொள்வதற்காக அவர்கள் காதலித்து, அதாவது தாங்கள் அங்கே விரும்பினவர்களை இல்லாவிட்டால் தாங்கள் ஏதோ நேசம் என்று சொல்லுவது எல்லாம் அது உண்மையான நேசம் அல்ல. அது ஏதோ ஒரு மனுஷியமான எல்லாம் மறைந்து போகின்ற நேசம். இதையெல்லாம் சொல்லி ஒரு காதல் என்கின்ற இதுக்குள்ளே போகின்றார்கள். போய் அவர்கள் சீக்கிரத்திலே கல்யாணம் முடித்து விட வேண்டும். 16 வயசிலே கல்யாணம் முடிப்பவர்கள், 15 வயசிலே முடிப்பவர்கள், 17, 18 வயசிலே இவ்வாறெல்லாம் திருமணம் செய்கின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் கண்ணாலே பார்க்கின்றோம். காரணம் என்னென்றால் இப்படிப்பட்ட அந்த திருமண வாழ்விலே திருமணத்தினுடைய அந்த கனம் அவர்களுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிவதெல்லாம் தன்னுடைய இச்சைகளை தாங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அது முடிந்து விட்டால் பிற்பாடு அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வறுமை நிலையிலே வாழ்கின்றார்கள். இல்லாவிட்டால் ஒரு பணத்துக்காக திருமணம் செய்கின்றவர்கள், ஒரு பட்டம் பதவிக்காக திருமணம் செய்கின்றவர்கள், இந்த உலகத்தினுடைய பெருமையான ஒரு வாழ்க்கைக்காக திருமணம் செய்கின்றவர்கள். இவருடைய திருமணத்தினுடைய பின்னணிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பின்னணிகள் எல்லாம் வாழ்க்கையிலே அவர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தையும், வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத, திருப்தி இல்லாத இப்படிப்பட்ட வாழ்வைத்தான் அவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட திருமணங்கள் உருவாக்குகின்றது. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி இந்த திருமண வாழ்க்கையை ஒரு கனமாய் பார்க்கக்கூடியது யார்? தேவன் அப்படிப்பட்ட திருமண உறவைத்தான் வைத்தார். ஏன் அதை அவ்வளவுக்கு கனமாய் பார்க்க வேண்டும் என்றால், நாம் ஆதியாமத்திலே பார்க்கின்றோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்கே பார்க்கின்றோம், தேவன் அங்கு ஆதாமுக்கு ஒரு திருமண வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க விரும்பி என்ன செய்கின்றார்? ஆதாமை அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அந்த ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுக்கின்றார். நாம் எப்போதாவது யோசித்து சிந்தித்து பார்த்திருக்கின்றோம் இந்த நிகழ்வை? தேவன் ஏன் இதை இவ்வாறு செய்தார் என்று? ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி முதல் மனிதனை படைக்கும் பொழுது அவர் மண்ணினாலே உருவாக்கி படைத்தார். ஏனென்றால் அவன் மண்ணுக்குரியவன், அவன் மண்ணுக்கே திரும்புவான் என்கின்ற காரியத்திற்காக அவ்வாறு நடந்தது. ஆனால் ஏவாளை படைக்கும் பொழுது ஏன் எலும்பை எடுத்தார்? அவளும் மனுஷிதானே, மனுஷன் என்றால் அவள் மனுஷி, அவளும் மண்ணுக்கு திரும்பக்கூடியவள் தானே, அவளையும் மண்ணினாலே அவர் உருவாக்கி வைத்திருக்கலாமே, ஏன் அவனுடைய விலா எலும்பை எடுத்தார்? பாருங்கள், அந்த விலா எலும்பை எடுத்து விட்டு அதை என்ன செய்தார் என்றால் சதையினாலே அதை அடைத்தாரா. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த எலும்பு நீ அந்த இடத்துக்கு உரியதல்ல, எடுக்கப்பட்ட இடத்துக்கு இது உரியதல்ல. ஆனால் இது இப்பொழுது இந்த எலும்பு இன்னொன்றுக்கு போகின்றது. அதை தான் அவர் என்ன செய்தார்? அந்த எலும்பை மனுஷியாக உருவாக்கினார், பெண்ணாக உருவாக்குகிறார், அதாவது ஏவாளாய் உருவாக்குகின்றார். அதை ஏவாளாய் உருவாக்கி விட்டு அதை எங்கே கொண்டு வருகிறார் என்றால் ஆதாமிடத்திலே கொண்டு வருகின்றார். அவ்வாறு ஆதாமிடத்திலே கொண்டு வரும் பொழுது ஆதாம் அவளை பார்த்தவுடன் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஏவாளை பார்த்தவுடன் ஆதாம் என்ன சொன்னார்? இவள் என் எலும்பின் எலும்பு என்றாள் என்று அவன் சொன்னான். அவன் இவள் என் எலும்பின் எலும்பு என்று ஏன் சொல்லுகிறான் என்றால், என் எலும்பின் எலும்பு. இவள் இந்த கையை பாருங்கள், இந்த கையிலே
இந்த இப்படி ஒரு ஜாயிண்ட் இருக்கிறது, இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு எலும்புகளுக்கும் ஜாயிண்ட் இருக்கிறது, அதாவது இணைப்பு. அவன் சொல்லுகிறான் என்னென்றால், இவள் என் எலும்பின் எலும்பு, அதாவது என் எலும்போடு இவள் என்ன செய்திருக்கின்றாள், இணைக்கப்பட்டிருக்கின்றாள், ஜாயிண்ட் ஆகியிருக்கிறாள். ஆகையால் ஆதாம் அந்த வெளிப்பாடை ஏவாளை காணும் பொழுது ஆதாம் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகின்றார். ஏன் ஆண்டவர் எலும்பிலிருந்து அந்த மனுஷியை உருவாக்கினார்? திருமண உறவு யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்திலே தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இந்த எலும்பை அதிலிருந்து எடுத்த ஆண்டவர் திரும்ப கொண்டு என்ன செய்கின்றார், ஆதாமோடு இணைக்கின்றார். அதாவது அதை ஏவாளை இணைத்தார் என்று சொல்லுவதற்கு பதிலாக அதை எப்படி சொல்லலாம், ஆதாம் சொன்னதை போல இவள் என் எலும்பின் எலும்பு, அதாவது ஒரு எலும்போடு கொண்டு போய் இணைக்கின்றார். எலும்பை எடுத்தார், திரும்ப கொண்டு எலும்போடு இணைக்கின்றாராம். எந்த எலும்போடு இணைத்தார்? அந்த இடத்தை சதையினாலே அடைத்து விட்டார். ஆகையாலே தான் மனுஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இடம் திருமண உறவு என்று வரும்பொழுது அந்த எடுக்கப்பட்ட இடம் அடைக்கப்பட்டு விட வேண்டும். தேவன் அதை அடைத்து விட்டார். திருமணத்துக்கு பின்பாடு என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய பெற்றோர் அவர்களால் எனக்கு முக்கியம், மனைவியை விட கணவனை விட எனக்கு பெற்றோரா முக்கியம் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காகவே அந்த இடத்தை அடைத்து விட்டார். ஒரு இடத்திலிருந்து, ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே இன்னொருவரோடு இணைக்கப்பட்டு விட்டால் அந்த இடம் அடைக்கப்பட வேண்டும் என்றால் உறவே இல்லாமல் என்றல்ல, அந்த இடம் எப்பவுமே இருக்கும். ஆனால் அங்கே ஆண்டவர் கீழே அதை சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருக்க கடவன் என்று கீழே சொல்லுகின்றார். ஆகையால் இப்போது காரியம் என்ன என்றால், இந்த எலும்பை எடுத்த எலும்பை கொண்டு வந்து திரும்பவும் எலும்போடு தான் ஆண்டவர் இணைக்கின்றாராம். அது என்ன என்றால், அதுதான் அந்த திருமண உறவு. இந்த திருமண உறவிலே ஆதாமோடு கொண்டு வந்து ஏவாளை இணைக்கின்றார். அந்த திருமண உறவை தான் அவர் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது ஆண்டவர் அந்த கர்த்தர் என்ன செய்தார், அந்த எலும்பிலிருந்து எடுத்தார் என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்தை திரும்பவும் அந்த எலும்போடே கொண்டு வந்து இணைக்கின்றார். இணைத்து அவர்களை வாழும்படிக்கு சொல்லுகின்றார். இந்த வாழ்வு திருமண உறவு இப்படித்தான், ஒரு எலும்போடு எலும்பை இணைப்பதை போன்ற உறவு. இந்த பாருங்கள், இப்பொழுது இந்த கை இருக்கின்றது, இந்த கையிலே இந்த இணைப்பு இருக்கின்றது, இங்கே ஒரு இணைப்பு இருக்கின்றது. இந்த இணைப்பு இல்லை என்றால் இந்த கையால் கை இயங்க முடியுமா? இந்த இணைப்பு இல்லாமல் இது தனியாக இருக்கின்றது, இது தனியாக இருக்கின்றது. இணைப்பு இல்லை, ஆனால் சதையோடு இருக்கின்றது, ஆனால் இதில் ஜாயிண்ட் இல்லை. இந்த கையை நான் அசைக்க முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. ஏன்? இந்த இணைப்பு தான் இந்த சரீரத்தை என்ன செய்கின்றது, இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு எலும்போடு எலும்பாக இருக்கக்கூடிய இணைப்பு தான் சரீரத்தை இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இணைப்பு இல்லை என்றால் சரீரத்தினுடைய செயற்பாடுகள் நடைபெற முடியாது. கணவன் மனைவி என்கிற உறவை இப்படித்தான் தேவன் ஆதியிலே இணைத்தார். அவன் எலும்போடு எலும்பாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த எலும்பை பார்த்து நீ இல்லாவிட்டால் என்ன, நான் என்ன செய்வேன், நான் என்னுடைய காரியங்களை செய்வேன் என்று இந்த எலும்பை பார்த்து சொல்ல முடியாது. இல்லாவிட்டால் எந்த எலும்பை பார்த்து உன்னுடைய இணைப்பு தேவையில்லை, அது இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது சரீரத்தினுடைய முழுமையான செயற்பாடுகளாய் அவன் இயங்க முடியாது என்பது எவ்வளவு சாத்தியமான உண்மையோ அதே போலதான் திருமண உறவிலே, திருமண வாழ்விலே தேவன் இருவரை இணைத்து விட்டார் என்றால் அந்த இணைப்பு எலும்போடு இணைக்கப்படுகின்ற இணைப்பு. அந்த இணைப்பை பிரிந்து எப்படி சரீரம் இயங்க முடியாதோ அதே போல இந்த கணவன் மனைவியுடைய உறவை விட்டு கணவனோ மனைவியோ தனித்து வாழ கூடாது, வாழ முடியாது. எந்த காலத்திலேயும் அது இருக்கக்கூடாது.
ஆகையாலே தான் விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. இந்த நாளிலே திருமணத்திலே இப்போது இணைந்திருக்கின்ற இந்த உறவிலே இணைய போகின்ற இந்த சகோதரி இவர்கள் இந்த நாளிலே இணைக்கப்பட்ட இந்த நாளிலிருந்து இவர்களுடைய மரண பரியந்தமும் இந்த திருமண உறவு அது எலும்போடு எலும்பு இணைக்கப்பட்ட உறவை போன்ற அது பாதுகாக்கப்பட வேண்டிய உறவு. இதுதான் திருமண உறவு, தான் கர்த்தர் ஏற்படுத்தி கொண்ட திருமணம். உலகத்திலே இன்றைக்கு பாருங்கள், குடும்ப வாழ்வு திருமணத்திலே இணைந்தவருடைய வாழ்வெல்லாம் எப்படி தாறுமாறாய் தலைகீழாய் சீரழிந்து சின்னாபின்னமாய் எப்படி போய்கொண்டிருக்கின்றது. திருமணம் செய்கின்றார்கள், 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் வாழ்கின்றார்கள், பார்த்தால் டிவோர்ஸ் கொடுக்கின்றார்கள். இல்லாவிட்டால் இவர்களோடு வாழ முடியாது, இவரோடு வாழ முடியாது, இவரோடு வாழ முடியாது, என்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு நான் போக போகின்றேன், என்னுடைய உறவுகள் வீட்டுக்கு போக போகின்றேன், இல்லாவிட்டால் ஒருவரும் எனக்கு தேவையில்லை, நானே தனித்து வாழப்போகின்றேன் என்று சொல்லுகின்றது. இல்லாவிட்டால் இனி வாழ்க்கை இல்லை என்று போய் தற்கொலை பண்ணுவது, இல்லாவிட்டால் இவரை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த கல்யாணத்தை போய் செய்வது, 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் செய்வது. இன்றைக்கு சினிமாவிலே காதல் காதல் என்று சொல்லி எத்தனையோ காதல் பாட்டுகளை பாடி காதல் கல்யாணங்களை செய்து எல்லாமே அதுதான் வாழ்க்கையிலே காதல். இந்த சினிமாவில் ஒரு கவிஞன் அவ்வாறு எழுதுவார், காதல் இல்லை என்று சொன்னால் பூமி இங்கில்லை என்று சொல்லி, காதல் இல்லை என்றால் பூமியே இல்லை, அவனிடா பூமி காதலால் பூமி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஏதோ ஒரு புத்தி கோணத்திலே அவன் எழுதுகிறான். இவ்வாறெல்லாம் சொல்லி படித்து பாடி நடித்து வாழ்க்கையை கொண்டு போகின்ற இந்த சினிமாவில் இருக்கின்றவர்களுடைய அவருடைய பிள்ளைகளை பாருங்கள், அவர்களை பாருங்கள், அவருடைய பின்னணிகளை பாருங்கள், என்ன நடக்கிறது என்று. 2 வருட திருமணமாகி 1 வருடம் 2 வருடத்திலே அடுத்த திருமணம், 2 பிள்ளைகளை பெற்றவர்கள் கூட அடுத்த திருமணம், இல்லாவிட்டால் டிவோர்ஸ் கொடுக்கின்றார்கள், இல்லாவிட்டால் வேணாம் என்று சொல்லி விடுகின்றார்கள், தற்கொலை பண்ணுகின்றார்கள். இதெல்லாம் இன்றைக்கு உலகத்திலே நடப்பதை போன்றதான். அதையெல்லாம் பார்த்து 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 இன்றைக்கு பூமியிலேயும் இதுதான் திருமண வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கையிலே என்ன இருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளாமல் போகின்றபடியினாலே தான் திருமணம் என்றால் தாங்கள் எதிர்பார்த்த ஒன்று தங்களுக்கு நடந்து விட்டால் அதோடு திருப்தியாகி அதுக்கு பிற்பாடு அவர்கள் மனைவியிலே கணவன் வெறுப்பாகின்றார், கணவனிலே மனைவி வெறுப்பாகின்றார், திருப்தி இல்லாமல் போகின்றார்கள். ஒரு சபையில் உள்ள ஒரு விசுவாசி அவ்வாறு என்னிடத்திலே சொன்னார், தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும், என்னுடைய மகனை பெண் பார்க்க வேண்டும். வேறொரு சபையில் உள்ளவர் தான். அவர் என்னிடத்தை சொன்னார், எங்கேயாவது இருந்தால் பார்த்து சொல்லுங்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய சபையில் இருந்தாலும் பார்த்து சொல்லுங்கள் என்றார். என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார், எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நல்ல ஒல்லியாக இருக்க வேண்டும், நல்ல மெல்லிசாக இருக்க வேண்டுமா பெண், அடுத்தது நல்ல வெள்ளையாக இருக்க வேண்டுமா, அடுத்தது நீளமுடி இருக்கணும், நீளமுடி இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும். இப்படிப்பட்ட பெண் தான் தேவை. இப்படிப்பட்ட பெண்ணை தெரிவு செய்து திருமணம் செய்த பிறகு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் வெள்ளத்தோலை பார்த்தவுடன் புருஷனுக்கு பொறுமை வருமா? வெள்ளத்தோல் ரெண்டு அப்படி பொறுமையாக இருப்பார். அன்றைக்கு நீள முடிய பார்த்த உடனே பிரச்சனையை சமாளித்து போ என்று அப்படியெல்லாம் யோசிப்பான். இல்லாட்டிக்கு வெள்ளத்தோல் உள்ள பெண் தான் குடும்பத்தில் அமைதியாக இருக்க முடியுமா? தாழ்மையாக இருக்க முடியுமா? நீள முடியை வைத்திருக்கிறவள் அடக்கமாக இருக்க முடியுமா? சுயம், எந்த மனுஷனிடத்திலும் சுயம் என்பது இருக்கின்றது. அந்த சுயத்தை யார் வெறுத்திருக்கின்றார்கள்? எந்த பெண் அங்கே தேவனுக்கு கீழ்ப்படுகின்றாள்? எந்த பெண் தேவனிடத்திலே பயபக்தியாக இருக்கின்றாள்? எந்த ஆண் தேவனிடத்திலே பக்தியாக இருக்கின்றான்? அதைத்தான் பார்க்க வேண்டும். அதையெல்லாம் பார்க்காமல் திருமணம் செய்தால் எவ்வளவு சீதனம் கொடுப்பீர்கள்? திருமணம் செய்தால் பெண்ணுக்கு என்ன கொடுப்பீர்கள்? அங்கே அவ்வாறெல்லாம் அங்கே கேட்கின்ற இவ்வாறெல்லாம் பார்க்கின்ற இந்த கிறிஸ்தவத்திலே என்னத்துக்கு வாழ்க்கையினுடைய திருமணத்திற்கு எது பிரதானமானது, எது முக்கியமானது என்பதை சரியாக விளங்கி கொள்ளாமல் திருமணங்களை செய்து கொடுத்து விட்டு போகின்றபடியினால் அநேகருடைய திருமணங்கள் பாதியிலே முடிந்து விடுகின்றன. பல கோணங்களிலே வாழ்கின்றார்கள். சிலர் குடும்பத்திலே கல்யாணம் முடித்து 1 வருடத்தில் 2 வருடம் கழிய பிரச்சனைப்பட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைக்கும் பிரச்சனையோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கின்றார்கள். ஏன் என்றால் பிள்ளைகள்
பிள்ளைகள் வந்து விட்டார்கள், பிள்ளைகளுக்காகவாவது வாழத்தானே வேண்டும் குடும்பத்தில் இருந்து என்று இவ்வாறு சிந்திப்பவர்கள். இல்லாவிட்டால் சமூகம் என்ன சொல்லும், ஆகையால் இந்த சமூகத்துக்காகவாவது மரியாதைக்காகவாவது வாழத்தானே வேண்டும் என்று வாழ்க்கையிலே விருப்பம் இல்லாமல் விரக்தியோடு இன்றைக்கு அவ்வாறெல்லாம் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கையிலே என்ன பலன் இருக்கின்றது? அவர்கள் மரிக்கும் பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிகின்ற அந்த வாழ்வு என்கின்றது வரும் பொழுதெல்லாம் அவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கும்? சீக்கிரத்திலே செத்து போனால் நல்லா இருக்கும், புருஷன் சீக்கிரத்திலே செத்து போனால் நல்லா இருக்கும், இல்லாவிட்டால் தான் சீக்கிரத்திலே செத்து போனால் நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை தேவையா? இப்படியெல்லாம் ஒரு நரக வாழ்க்கை தேவையா? இந்த புருஷனோடு வாழ்கிறதை காட்டிலும் செத்து போய் விடலாம், இந்த மனைவியோடு வாழ்கிறதை காட்டிலும் அங்கே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சும்மா இருக்கலாம் என்று இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே விரக்திகள், பிரச்சனைகள் மத்தியிலே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையிலே உருவாகக்கூடிய நிலைகள். ஆகையாலே தான் அங்கே வேதம் ஆண்டவர் சொன்னார், அந்த ஆதாம் எலும்பிலிருந்து எடுத்து அந்த எலும்போடு அவர் ஆதாமோடு கொண்டு இசைத்தார், இணைத்தார். இந்த இணைப்பு குடும்ப வாழ்க்கையிலே அன்பு என்கின்ற வாழ்வு, கணவன் மனைவி உறவிலே அன்பு, இந்த அன்பினாலே இணைக்கப்பட்ட வாழ்வு, ஒருவர் நேசிக்கிறதுனால இணைக்கப்பட்ட வாழ்வு. இந்த அன்பு, இந்த நேசம் ஒரு கணவன் மனைவிக்குள் இல்லாமல் அவர்களுக்கிடையிலே பணமும் பொருளும் பதவியும் பட்டமும் அந்தஸ்தும் பெருமையும் கௌரவமும் அவர்களுக்கு உறவுகளுக்கு இடையில் இருந்தால் அது என்றைக்காவது ஒரு நாள் இல்லாமல் போகும். அது இல்லாமல் போகும் பொழுது அங்கே வாழ்க்கையிலே என்ன வரும்? விரக்தி வரும். அழகை கொண்டு பார்ப்பவர்கள் கொஞ்ச நாள் போக மனைவியுடைய அழகு குறையும். அழகு குறைந்தால் அவளிடத்திலே வெறுப்பு வரும். அவளுடைய கண்கள் அழகான இன்னொரு அங்கே பெண்ணை நோக்கி போகும், இன்னொரு ஆணை நோக்கி போகும். ஏன்? எதற்காரணம்? அன்பு. அன்பு என்கின்ற அந்த வாழ்விலே கணவன் மனைவி உறவு இல்லை என்றால், அன்பு நிறைவாய் வரும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய குறைவெல்லாம் வாழ்க்கையிலிருந்து நீங்கும். ஆகையால் பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லா குடும்ப வாழ்க்கைக்குள்ளும் வரத்தான் செய்கின்றது. அவ்வாறெல்லாம் வரும்போதெல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கையிலே இந்த கணவன் மனைவி இருவரும் தாங்கள் இந்த எலும்போடு எலும்பை போன்றவர்கள். ஆகையால் என்னுடைய இந்த எலும்பினுடைய இசைவு ஒரு 5 நிமிஷமும் இந்த இசைவு இல்லாமல் அது தனித்திருந்தால் என்னால் எப்படி இயங்க முடியும்? ஒரு பிரச்சனை வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன விரிசலை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட அந்த பிரச்சனை அவர்களுக்குள்ளே கொஞ்சம் விரிசலை கொண்டு வந்து ஒரு நாள் பேசாமல் இருப்பார்கள், 2 நாள் பேசாமல் இருப்பார்கள், 3 நாள் பேசாமல் இருப்பார்கள், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு மணித்தியால 2 மணித்தியாலமாவது பேசாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது புதிதாய் திருமண வாழ்விலே இணைய போகின்ற சகோதர சகோதரிகள் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது மனைவியோடு கதைப்பதற்கு, கணவனோடு கதைப்பதற்கு முடியாமல் ஒரு பிரிவினையை வைத்துக்கொண்டு கொஞ்சம் தங்களை தூரமாக வைத்துக்கொண்டு பிள்ளைகளிடத்திலே சொல்லிவிடுவார்கள். அம்மாட்ட போய் அதை சொல்லு, அம்மா சொல்லிவிடுவா அப்பாட்ட போய் இதை சொல்லு. இவர்கள் பேசுவதில்லை. அப்போது ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள், என்னென்றால் உங்களுடைய சரீரத்திலே இந்த இணைப்பு ஜாயிண்ட் கலண்டு இருக்கின்றது. இதை கலண்டு கொண்டு உங்களால் வாழ முடியுமா? இந்த ஜாயிண்ட் உங்களுக்கு இல்லாமல் உங்களால் வாழ்க்கையை, உங்களுடைய சரீரத்தை கொண்டு இயக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் அந்த உறவைத்தானே திருமண வாழ்க்கையிலே தந்திருக்கின்றார். அப்படி வாழ வேண்டும் என்று தானே தந்திருக்கின்றார். அது கனமுள்ள ஒரு திருமண உறவாக பாதுகாத்து தந்திருக்கின்றாரே. இப்படிப்பட்ட தந்திருக்கின்ற இந்த இணைப்பை துண்டித்து விட்டு நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் விவாகம் கனவீனப்படக்கூடிய காரியம். கர்த்தர் தந்திருக்கிற இந்த விவாக மஞ்சத்தை நாங்கள் அசுசிப்பட வைக்கின்றோம், அதை இழக்கக்கூடிய காரியத்துக்களை வைக்கின்றோம். வாழ்க்கையிலே என்ன துன்பங்கள் குடும்பத்திலே வந்தாலும் அந்த பிரச்சனையை வெளியிலே உள்ள யாருக்குமே தெரியாமல் அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை தாங்கள் தீர்த்து அதுக்குரிய விடையை பெற்று அந்த வாழ்கின்ற வாழ்வு இருக்கின்றதே, அதுதான் எலும்பின் எலும்பு. இவளின் எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம். அதாவது என்னோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற வாழ்வு, என்னோடு இணைந்திருக்கின்ற வாழ்வு. அந்த இணைப்பு எந்த சூழ்நிலைகளிலும் பிரிக்கக்கூடாது. அது எந்த உறவு முறையாக இருக்கலாம். பெற்றோர்கள்
ஒருவருடைய பெற்றோர்களை பற்றி ஒருவருக்கொருவர் பேசி அங்கே அதுக்குள்ளே ஏதாவது கருத்து முரண்பாடு வரும் பொழுது, உறவுகளை பற்றி பேசி கருத்து முரண்பாடு வரும் பொழுது, பொருளாதார பிரச்சனைகளில் வரும் பொழுது, அங்கே ஒரு கருத்து முரண்பாடுகள் வரும் பொழுது, இப்படியெல்லாம் வரும் பொழுது இந்த எலும்பின் எலும்பு என்கின்ற அந்த உறவை அங்கே நாம் பாதுகாத்து கொள்ளும்படிக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் குடும்ப வாழ்க்கையிலே விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. நம்முடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடக்கின்றது என்பது கூட நம்முடைய பெற்றோருக்கு கூட தெரியக்கூடாது, நம்மளுடைய பெற்றோருக்கு கூட தெரியக்கூடாது, ஒரு உறவுகளுக்கு கூட தெரியக்கூடாது, பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு கூட தெரியக்கூடாது. ஏன்? நாம் விவாகம் கனமுள்ள வாழ்வு, அதாவது எலும்பின் எலும்பு அன்பினாலே இணைக்கப்படுகின்ற வாழ்வு. இந்த அன்பு குறைவுபடும் பொழுது இந்த இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. அன்பிலே ஏதாவது ஒரு விரிசல் ஏற்படும் பொழுது இந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. ஆகையாலே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைத்திருக்கின்றார், மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றால் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாக இணைத்திருக்கின்ற இந்த உறவை யாரும் இந்த அன்பிலே விரிசலை கொண்டு வருவதற்கு இந்த உலகத்திலே எதற்குமே இடம் கொடுக்கக்கூடாது. மனுஷனுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. மனுஷன் என்றால் நானும் மனுஷன். என்னுடைய மனைவியை நான் வெறுப்பேனாக இருந்தால், அன்பு கூறாமல் கசப்பாய் விரோதமாய் அவளை நடத்துவேனாக இருந்தால் நானும் மனுஷன். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். உறவை யாரும் பிரிக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு தான் குடும்ப வாழ்வு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த குடும்ப வாழ்வு அவர்களுக்கு என்றென்றைக்கும் தன்னுடைய மனைவியோடு கணவனோடு இசைந்து வாழ வேண்டும் என்று ஆசையாக இருப்பார்கள். தன்னுடைய மனைவி எப்போதும் அன்பு கூறுவார்கள், கணவனை எப்பொழுதும் அன்பு கூறுவார்கள். அவர்களை விட்டு பிரிந்து வாழ விரும்ப மாட்டார்கள். அவர்களை எப்போதும் தங்களுடைய சிந்தனைக்குள்ளே வைத்துக்கொண்டு வாழ்வார்கள். அவர்கள் வேலை ஸ்தலங்கள் இருந்தாலும் எங்கிருந்தாலும் தங்களுடைய குடும்பத்தை எப்போதும் தங்களுடைய சிந்தனையிலே வைத்துக்கொண்டு வாழ்வார்கள். ஏன்? அன்பு. அதுதான் ஒருவரில் ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பு. இந்த அன்பு என்கின்ற இந்த இணைப்பு குடும்ப வாழ்க்கையிலே குறைவுபட ஆரம்பிக்கும் பொழுது அங்கே குடும்பங்களுக்குள்ளே விரிசல்கள் உருவாக ஆரம்பிக்கும். அந்த விரிசல்களால் விரக்திகளையும் வெறுப்புகளையும் கொண்டு வந்து நாளடைவிலே அது எப்படியெல்லாம் வரும். ஏன் தான் கல்யாணம் முடித்தேனோ, சும்மா இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம், இருந்த மாதிரியே நீ விட்டிருக்கலாம் என்று சொல்லி கல்யாணம் பேசி தந்த பெற்றோரை இல்லாவிட்டால் ஏன் எனக்கு செய்து தந்தீர்கள், ஏன் எனக்கு முடித்து தந்தீர்கள் என்றெல்லாம் கேட்பதை போல ஆதாமே தேவனிடத்திலே கேட்டார், நீர் தந்த பெண்தானே இவ்வாறு செய்ய சொன்னாள் என்று. உடனே நான் சும்மா தான் இருந்தேன், நீர் தான் துணை வேண்டும் என்று, நீர் கொடுத்த பெண்ணெல்லாம் இப்படி செய்ய வைத்தாள் என்று தேவனே அன்றைக்கு ஆதாம் குறை சொன்னானே. அதே போல இன்றைக்கும் குடும்ப வாழ்க்கையிலே நாம் சரியாக வாழாமல் இருந்து கொண்டு, கணவன் மனைவி அன்பு செய்து வாழாமல் இருந்து கொண்டு, சின்ன பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டு ஊதி பெருசாக்கி அதை விரிவாக்கி வாக்குவாதப்பட்டு பிரச்சனைப்பட்டு முரண்பட்டு விட்டு திருமணம் செய்து தந்தவர்களை பார்த்து குறை சொல்லுவதில்லையோ, அவர்களை குற்றம் சாட்டுவதில்லையோ, என்ன காரியம் இருக்கின்றது? ஆகையால் வாழ்க்கை உறவு அன்பிலே பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அன்பிலே நிறைந்து வாழ்கின்ற குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள், எப்போதும் மனநிறைவோடு இருப்பார்கள். என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் என்னுடைய மனைவியை அன்பு செய்கின்றேன், நேசிக்கின்றேன். திருமணமான ஆரம்ப காலத்தை விட இப்போதெல்லாம் அதை விட நான் அதிகமாக அன்பு செய்கின்றேன். அந்த நாட்களை விட இன்னும் நான் அதிகமாக அன்பு செய்கின்றேன். சிலருக்கு ஆரம்பத்திலே நல்லா அன்பு கூறுவார்கள், நல்லா நேசிப்பார்கள். திருமணமான புதுசிலே நல்ல ஐக்கியமாக இருப்பார்கள். ஒரு இடத்துக்கு போவார்கள், சுற்றுலா போவார்கள், அங்கே போவார்கள், இங்கே போவார்கள், ஒருவரை விட்டு பிரியாமல் எல்லாம் இருப்பார்கள். கொஞ்சம் காலம் போகும் பொழுது அங்கே அதில் எல்லாம் கொஞ்சம் இடைவெளி தூரமாக போகின்றது, அன்பிலே தூரம் வருகின்றது. அந்த அன்பு குடும்ப வாழ்க்கையிலே வளர வளர அது அதிகரித்து கொண்டு போக வேண்டும். அப்போதுதான் அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பு எங்கே இல்லையோ அந்த குடும்பத்திலே சந்தோஷம் இருக்காது. கணவன் மனைவி உறவிலே எங்கு அன்பு அது இணைக்கப்பட்ட எலும்பை போன்ற இசைவிலே இல்லையோ அங்கும் சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. இன்றைக்கு ஆண்டவர் ஏற்படுத்துகின்ற இந்த சகோதரி இவர்களுடைய இந்த திருமண உறவு இந்த எலும்பை போன்று அன்பிலே ஒருவர் நீங்கள் அன்பினாலே இணைக்கப்பட்டு உங்கள் குடும்பத்திலே கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஒரு அன்பு நிறைந்த வாழ்வை
நீங்கள் ஒருவரை நேசித்து அன்பு கூர்ந்து இந்த இணைப்பு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று அந்த இணை பிரியாத உறவாக கட்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு ஜீவியம். இந்த 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 டெக்ஸேஷனை கூட நாங்கள் ஒன்றோடு ஒன்றெல்லாம் இணைத்து வைத்திருக்கின்றோம். எல்லாவற்றோடும் எல்லாவற்றையும் இணைத்து வைத்திருக்கின்றோம். அதனுடைய காரியம் என்ன என்றால், இவ்வாறு கணவன் மனைவி ஒருவரோடு ஒருவர் இசைந்து வாழுகிற அந்த வாழ்விலே வாழும் பொழுதுதான் அதுக்கு ஒரு அழகு இருக்கின்றது, அதுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கின்றது. அன்பிலே இசைந்து வாழுகின்ற குடும்பத்திலே தான் மகிழ்ச்சி இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது, திருப்தி இருக்கின்றது. அந்த வாழ்வை பார்ப்பவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள குடும்ப வாழ்வை இந்த நாட்களிலே இந்த தம்பதியாரும் வாழும்படிக்கு அவர்களை நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கின்றோம். இன்னும் இங்குள்ள எல்லா குடும்பங்களும், இந்த நாம் திருமணமான ஒவ்வொரு குடும்பங்களும் திருமண வாழ்க்கையை கனமுள்ளதாக பாதுகாத்து கொண்டு எலும்போடு எலும்பாய் இணைக்கப்பட்டிருக்கின்ற உறவு, இந்த உறவிலே எந்த பாதிப்பும் வராமல் அன்பினாலே கட்டப்பட்டு நாம் வாழ்ந்தால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த தீமைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு கடுவோம். நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். கடைசி வரைக்கும் நாம் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாய் வாழ முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன். இப்பொழுது நாங்கள் கேட்ட இந்த செய்தியை வைத்து திருமண வாழ்க்கையிலே இணையப் போகின்ற இந்த மணமகன் மணமகள் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். இந்த கேட்ட தேவனுடைய செய்தியைக்குள்ளாய் தங்களை ஒப்புக் கொடுத்து அவர்கள் ஜெபித்து முடித்த பிற்பாடு நாம் மற்ற நிகழ்வுகளுக்குள்ளே கடந்து செல்லுவோம். மாசத்தின் மாசமாக இருக்கிறபடியால் அந்த ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க நீதானே கிருபை தரவன் கர்த்தாவே. மற்றும் உமக்கு சாட்சியாக நாங்கள் ஜீவிக்கவும் நம்முடைய அன்பு நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும் நீ கிருபை தரவன் ஆண்டவரே. மீதியான வழியெல்லாம் புறப்படும் நாமத்தை கூறும் நல்ல பிதாவே. தோப்பனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்கள் தான் அந்த நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்தான அந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கெத்தாவே. உடைய குடும்ப வாழ்க்கையிலையும் கெத்தாவே அன்பினால் ஒருவரை இசைந்து கெத்தாவே உமக்குள்ளாய் பரிசுத்தமாய் கட்டப்பட கெத்தாவே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கெத்தாவே. ஆண்டவரே கெத்தாவே ஆண்டவரே பரிசுத்தமுள்ள குடும்ப ஜீவியம் வாழும்படிக்கு கெத்தாவே எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து கெத்தாவே நடத்தும்படிக்கு முடிய சமூகங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் இப்பொழுது ஒரு பாடல் பாடி இந்த திருமண உடன்படிக்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுவோம். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே என்கின்ற அந்த பாடலை நாங்கள் பாடி இந்த மங்களமான இந்த திருமண உடன்படிக்கை இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் வேண்டி இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதன் நித்திய மங்களனே மங்கள முத்தியம் நாதனுமே. மங்கள நித்திய மங்களனே மங்கள முத்தியம் நாதனுமே. எங்கள் துங்கமணி எங்கள் துங்கமணி உத்தம
பக்தியுடன் புத்தி முத்தியால் எத்திடும் நித்தியாலே உனை புத்தியம் செய்திடும் சத்திய வேதத்தும். பக்தியுடன் புத்தி முத்தியால் எத்திடும் நித்தியாலே உனை புத்தியம் செய்திடும் சத்திய வேதத்தும். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள ஞானனி. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள ஞானனி. நாம் இப்பொழுது முக்கியமான நிகழ்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகின்றோம். தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக இந்த சகோதரன் கெர்சோன், சகோதரி அனிதா அவர்கள் திருமண உடன்படிக்கையின் உறவிலே இப்பொழுது இணைக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த திருமண உறவிலே இணைக்கப்படுகின்றதான இந்த நேரத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை இந்த இடத்திலும் உங்களோடு கூட இருக்கத்தக்கதாய் நாங்கள் எல்லோரும் பயபக்தியாய் இந்த பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்து இந்த உடன்படிக்கை இந்த ஜெபத்திலே நாங்கள் கலந்து நாங்கள் கொள்ளுவோம். இப்பொழுது அன்பிற்கும் அந்நியத்திற்கும் அடையாளமாக இசைந்து வாழுகின்ற வாழ்வில், அன்பிலே உறவிலே இசைந்து வாழுகின்ற அந்த வாழ்விற்கு அடையாளமாக இவர்கள் தேவ சந்நிதிக்கு முன்பாக இந்த திருமண உறவிலே இணைக்கப்படுகின்ற இந்த வேளையிலும் அவர்கள் தங்களுடைய வலது கரங்களை ஒருவருக்கொருவர் கொடுத்து தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக இந்த பரிசுத்த விவாகத்திலே அவர்கள் இணைந்து கொள்வார்கள். தேவ சந்நிதிக்கு முன்பாக இந்த திருமண பரிசுத்த விவாகத்திலே இணைக்கப்பட்டதான மணமகன் மணமகள் இப்பொழுது தங்களுடைய உறுதிமொழிகளை தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக அறிக்கையிடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெர்சோனாகிய நான் தேவ சந்நிதிக்கு முன்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அனிதா ஆகிய உங்களை என் தாயையும் விட்டு உங்களுடன் நான் இசைந்திருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்வேன். என்னாலான மட்டும் எனக்கு உண்டான எல்லா சம்பாத்தியத்தினாலும் உங்களை போஷித்து காப்பேன். கிறிஸ்து சபையை நேசிப்பது போலவே என் முழு மனதோடு நான் உங்களை நேசித்து வாழ்வேன். பரிசுத்த ஆவியாகிய தேவன் தங்கிடும் ஆலயமாக உங்கள் சரீரத்தையும் எனது சரீரத்தையும் பாவிப்பேன். என் வாழ்விலும் நம் வீட்டிலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கே முதலிடம் கொடுப்பேன். நம் குடும்ப வாழ்வில் தேவனை மயப்படுத்தும்படி முழுமனதாய் நாடுவேன். நான் என் தாய் தந்தை உறவுகளை மதித்து அன்பு செய்வது போல் உங்கள் தாய் தந்தை உறவுகளை மதித்து அன்பு செய்வேன். இந்த உறுதிமொழியை நிறைவேற்ற தேவன்தாமே எனக்கு கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது மணமகள் அவருடைய திருமண உறுதிமொழிகளை அறிக்கை செய்வார். அனிதாகிய நான் தேவ சந்நிதிக்கு முன்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் கெர்சோன் ஆகிய உங்களை இன்று முதல் எனது கணவனாக ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்கள் எனது வாழ்க்கை துணையாய் இருக்கும்படி தேவன் உங்களை எனக்கென தெரிந்தெடுத்துள்ளார் என்பதை முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இப்பூமியில் தேவன் நமக்கு கொடுக்கும் வாழ்நாளெல்லாம் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உங்களை நேசித்து காப்பாற்றுவேன். என் தகப்பனையும் தாயையும் விட்டு உங்களுடன் நான் இசைந்திருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்வேன். கிறிஸ்து சபையை நேசிப்பது போல என் முழு மனதோடு நான் உங்களை நேசித்து வாழுவேன். பரிசுத்த ஆவியாகிய தேவன் தங்கிடும் ஆலயமாய் உங்கள் சரீரத்தையும் எனது சரீரத்தையும் பாவிப்பேன்.
என் வாழ்விலும் நம் வீட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே முதலிடம் கொடுப்பேன். நம் குடும்ப வாழ்வில் தேவனையே மகிமைப்படுத்தும்படி முழு மனதாய் நாடுவேன். நான் என் தாய் தந்தை உறவுகளை மதித்து அன்பு செய்வது போல் உங்கள் தாய் தந்தை உறவுகளை மதித்து அன்பு செய்வேன். இந்த என் உறுதிமொழியை நிறைவேற்ற தேவன் தாமே எனக்கு கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபம் செய்வோம். எல்லோரும் இந்த மணமக்கள் தேவனுடைய சந்நிதியிலே இணைக்கப்பட்டதான இவர்களுடைய இந்த குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்க, இந்த திருமண உறவிலே கர்த்தர்களோடு கூட இருக்க நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். இந்த இவர்களை ஜெபிக்கும்படிக்கு யாழ்ப்பாணம் நாவந்துறை சபை ஊழியர் சகோதரன் கொலின்ஸையும் இன்னும் அடுத்த தெய்வ சபை ஊழியர் சகோதரன் ஜெய்சிங் அவரையும் ஜெபிக்கும்படி வருமாறு அழைக்கின்றோம். வழியிலும் இயேசுவே நாளுக்கு திருமணத்தில் இணைந்த இதுவரை நான் ஒப்புக்கொண்டோம் செபிக்கிறோம். தாவே நீ கற்பத்தில் உருவாகும் முதலே இவர்களை நீ அறிந்திருக்கிறபடியாம் சூத்திரம். தாவே இணைத்த நாளிலிருந்தும் இவர்கள் ஒரு அன்புறவும் தாவே பாதுகாப்பிலும் கிருபையிலும் இந்த இரக்கத்திலும் தயவிலும் இவர்கள் எப்பொழுதும் நிறைந்து வாழும்படியாக அவர்களை ஆசிர்வதிக்கும் செபிக்கிறோம். கத்தாவே இந்த பூமியில் அன்பை விட்டு பிரிந்திராதபடி அன்பை கேட்டு வராமல் ஒருவர் நேசிக்கும், ஒருவரும் தயவை நாடவும் நிலையாக கொண்டு அவர்கள் ஜீவிக்கும்படியாக அவர்களை ஆசிர்வதிக்குமாறு செபிக்கும். குழப்பமான எல்லா காரியங்களையும் கிரிகளையும் இயேசு நாமத்தினால் நாங்கள் நீக்கப்படுவாங்க செபிக்கிறோம். கேட்டாங்க இவர்கள் எல்லா விதமான பாடுகள் மத்திலும் உபத்திரத்திலும் எல்லா நெருக்கங்கள் மத்திலும் கேட்டாங்க இவர்கள் சார்ந்து உள்ளவங்க கேட்டாங்க ஒரே கிருபையை அதிகமாக நாடவங்க கேட்டாங்க அவர்களுக்கு சுவாசத்தை கொடுக்குமாறு செபிக்கும், அறிவை கொடுக்குமாறு செபிக்கும், வேதத்தை உறுதியாக அவர்கள் நம்பும்படியாக கேட்டாங்க. ஆண்டவரே நீர் மனக்கண்கள் திறந்து விடுமாறு செபிக்கும். இதயத்தில் ஆண்டவரே உம் அன்பையை சுமந்தவளாக கேட்டாவே அன்பு கேட்டவராலும் கத்தாங்க இவர்கள் இந்த பூமியில் வாழும்படியாக அவர்களுக்கு தெளிவை கொடுக்குமாறு செபிக்கும், நம்பிக்கை கொடுக்குமாறு செபிக்கும், நான் நம்மளை இதயத்தை கொடுக்குமாறு செபிக்கும், நீ ஆசிர்வதித்து பராமரிக்குமாறு செபிக்கும். இப்படி ஒவ்வொரு தேவையிலும் மத்திலும் கத்தாங்க நீ கூட இருந்து வழிநடத்துமாறு செபிக்கும். நன்றி இயேசு சுவாமி, நீர் ஒரு தொடர்ந்து பராமரிக்குமாறு செபிக்கும். இயேசு நாமத்தினால் செபிக்கும் பிதாவே. உங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த இனிய நன்னாளிலே உம்முடைய பிரசன்னத்திலே கணவன் மனைவியாக ஆண்டவரே இந்த அருமையான இந்த சகோதரியையும் இந்த சகோதரையும் இந்த திருமண பரிசுத்த விவாகத்திலே நீர் இணைத்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த பூமியிலே ஆதியிலே நீர் ஏற்படுத்தின அந்த திருமண உறவு ஆண்டவரே இந்த காலத்திலும் இவளுடைய வாழ்விலும் அது கட்டப்பட்டு வளரும்படிக்கு இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பரலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இவருடைய குடும்ப வாழ்வுக்கும் இவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் அது சொந்தமாகி ஆண்டவரே இவர்களும் இவருடைய சந்ததியாரும் என்றென்றைக்கு கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று வாழவும், தேவ பக்தியுள்ள ஜனங்களாய் வாழவும், தேவ பக்தியுள்ள குடும்பமாய் வாழவும், கணவன் மனைவி உறவிலே எப்போதும் பின்னி பிணைந்து கட்டப்படுகின்ற அன்பு இந்த காலத்திலே நிலைத்திருக்கவும் உம்முடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய ஆண்டவரே சந்ததிகள் உம்மை வந்து உம்மை ஆராதனை செய்யும்படிக்கு இவருடைய குடும்ப வாழ்விலும் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்க இந்த நாளிலும் இந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து அங்கீகரித்து ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்க நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லோரும் சபையார் எல்லோரும் சேர்ந்து இந்த மணமக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லோரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு பலோ ஆண்டவரே இந்த மணமக்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய குடும்ப வாழ்வு ஆண்டவரே இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா நாட்களிலும் உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் ஆண்டவரே இந்த உறவு பாதுகாக்கப்படும். கனமுள்ளதா இருக்கவும் அசோசியலா இருக்கவும் இயேசுவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே நீர் ஆசீர்வதிப்பீராக.
உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. உடைய சந்நிதியிலே ஆண்டவரே இணக்கப்பட்டவருடைய வாழ்வு கடைசி வரைக்கும் உடைய சந்நிதியிலே குடும்பமாய் கணவன் மனைவியாய் இருந்து இந்த வாழ்வை ஆண்டவரே முடிக்கின்ற காலம் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் இருந்து துணையாய் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தத்தக்கதாய் நம்முடைய கரங்களிலே தருகின்றோம். நீரே ஆசீர்வதியும், நீரே இயேசு கிறிஸ்துவின் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த சுத்த இந்த விவாகத்திலே கணவன் மனைவியாக இருந்தவர்களை ஒரே சரீரம் ஒரே மாம்சமாய் இவர்களை மாற்றி எலும்போடு எலும்பாக இணைய வைத்த இந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அவர்களை வாழ்த்தி கரங்களை தட்டி நாம் எல்லோரும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிப்போம். இத்திருமண வாழ்விலே இணைக்கப்பட்டதான இவர்கள் ஆசீர் பெற்று வாழும்படிக்கு தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு வாழும்படிக்கு நாம் இந்த பாடல் ஒற்றையிலே ஏதேனில் பிறந்த திருமணம் இந்நாளிலே இணைந்திட்ட மணமக்கள் இந்த வாழ்விலே இவர்கள் தேவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்று வாழும்படிக்கு அவர்களை வாழ்த்தி இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். பாடல் ஒற்றையிலே 4வது பாடல். ஏதேனில் பிறந்த திருமணமே, இந்நாளில் இணைந்திட்ட மணமக்களே. ஏதேனில் பிறந்த திருமணமே, இந்நாளில் இணைந்திட்ட மணமக்களே. வாழ்த்துகின்றோம் உங்களை இயேசுவின் ஆசீர் பெருகிடவே. வாழ்த்துகின்றோம் உங்களை இயேசுவின் ஆசீர் பெருகிடவே. ஏதேனில் பிறந்த திருமணமே, இந்நாளில் இணைந்திட்ட மணமக்களே. மணமகனான கெர்சோனு, மணமகளான அனிதாவு, மணமகனான கெர்சோனு, மணமகளான அனிதாவு பரிசுத்த விவாகத்தில் இணைந்திட்டீரே. பரிசுத்த குடும்பமாய் வாழ்ந்திடுவே. பரிசுத்த விவாகத்தில் இணைந்திட்டீரே. பரிசுத்த குடும்பம் வாழ்ந்திடுவீர். ஏதேனில் பிறந்த திருமணமே, இந்நாளில் இணைந்திட்ட மணமக்களே. இணை பிரியாத உறவினிலே இணைந்து வாழ்விரிக மதிலே. இணை பிரியாத உறவினிலே இணைந்து வாழ்விரிக மதிலே. இல்லற வாழ்வில் இன்னல்களை இன்பமுடன் ஏற்று வாழ்ந்திடுவீர். இல்லற வாழ்வில் இன்னல்களை இன்பமுடன் ஏற்று வாழ்ந்திடுவீர். ஏதேனில் பிறந்த திருமணமே, இந்நாளில் இணைந்திட்ட மணமக்களே. கரை திரையொன்றுமில்லாமல் அன்பில் சேர்ந்து வாழ்ந்திடுவீர். கரை திரையொன்றுமில்லாமல் அன்பில் சேர்ந்து வாழ்ந்திடுவீர். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை இயேசுவின் கிருபையால்
இந்நாளில் இணைந்திட்ட மணமக்களே கர்த்தர் உங்களை நித்தம் நடத்தே ஆத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தர் உங்களை நித்தம் நடத்தி ஆத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தரின் மகிமைக்காய் வாழ்ந்திடவே புனிதரின் நன்னாளில் வாழ்த்துகிறோம். கர்த்தரின் மகிமைக்காய் வாழ்ந்திடவே புனிதரின் நன்னாளில் வாழ்த்துகிறோம். ஈரேனில் பிறந்த திருமணமே இந்நாளில் இணைந்திட்ட மணமக்களே ஈரேனில் பிறந்த திருமணமே இந்நாளில் இணைந்திட்ட மணமக்களே வாழ்த்துகின்றோம் உங்களை இயேசுவின் ஆசீர் பெருகிடவே வாழ்த்துகின்றோம் உங்களை இயேசுவின் ஆசீர் பெருகிடவே இதில் பிறந்த திருமணமே இந்நாளில் இணைந்திட்ட மணமக்களே. இப்பொழுது மணமக்களை ஆசீர்வதித்து யாழ்ப்பாணத்தின் சபை ஊழியர் சகோதரன் கொலின்ஸ் அவர்களை ஆசீர்வதித்து அவர் சிறிது நேரம் பேசுவார். அழைக்கப்படும் போது நான் என்ன இங்கு போய் செய்யலாம் கொடுக்கலாம் நான் யோசித்தேன். அதனால் கர்த்தருடைய அடிச்சுவட்டு கேட்ட பிரகாரம் இந்த குடும்பம் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். இவர்களும் இவரும் ஒருவரை ஆஸ்வதிக்க வேண்டும். இவர்கள் ஒருவருக்கொரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் சிந்தித்தேன். அதனால் இவர்களுக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதம் அதே மாதிரி நீங்களும் தேவனுடைய சபையாக இங்கே கூடியிருக்கக்கூடிய வழியிலும் நீங்களும் இப்படியான நிகழ்வில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆஸ்வதிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக ஒரு வசனமாக ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். போது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நாம் இந்த சம்பவத்தில் இந்த இயேசு முதல் அற்புதத்தை செய்தார். இயேசு இந்த பூமியிலே எங்களை பொறுத்த மட்டில் அவர் சபைக்கு ஒரு மணவாளன், நாங்கள் மணவாட்டி. அவர் அன்பு வந்த விதம் என்று சொன்னால் அவர் எப்பொழுதும் தம்முடைய மணவாட்டியாக இருக்கும் சபையை அவர் நேசிக்கிறார். எப்பொழுதும் ருசியுள்ள ஒரு காரியத்தை அவர் கொடுக்க எப்பொழுதும் அவர் விரும்புவார். இன்று மட்டும் அவர் தம்முடைய மணவாட்டிய சபைக்கு அளவற்றால் குடும்பங்களுக்கு அவர் தனிப்பட்ட விதத்தில் எப்பொழுதும் ருசியை கொடுப்பதுதான் அவருடைய அன்பு. ஆனால் இந்த திருமணமான இவருடைய இந்த வழியில் அவருடைய தீர்மானம் அவருடைய பொதுவாக அவருடைய தீர்மானத்தின் மரணந்திரம் முதல் நாங்கள் எப்பொழுதும் ஒரு ருசியை கொடுக்க வேண்டும் என்ற இதயத்தில் ஒரு ஆழமான ஒரு சிந்தை, அது ஒரு அன்புக்கு சமமான காரியம். அதனால் இதை
இன்றைக்கும் மறந்துடாமல் இந்த திருமணமான இந்த தம்பதிகள் அவர்கள் மனதில் வைத்து அவர்கள் இயேசுவை நாடி கர்த்தரை நாடி அவர் வாழ ஆரம்பித்தால் தங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அவர்கள் ருசியுள்ள காரியத்தை அவர்கள் அன்பினாலே கொடுத்து அவர்கள் சரியப்புறமாக இருந்தாலும் அளவிட்டால் அந்தரங்கமான காரியம் இருந்தாலும் அவர் ருசியுள்ள காரியத்தை எப்பொழுதும் அவர் கொடுப்பார்கள். ஏனென்றால் இந்த பூமியில் ஒரு குடும்பத்துக்கு இயேசு தலையாக இருக்கிறார். இயேசுவை பின்பற்ற முடியாத தேவன் எங்கள் எல்லோரையும் அழைத்தார். இயேசு செய்ததைத்தான் நாம் செய்ய வேண்டும். எங்களை இயன்றளவு இதுதான் உண்மையான எங்கள் இதயத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் இன்னும் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் இந்த வசனமானது நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முதல் திருமணத்தில் நான் இந்த சபையில் கேட்டேன். அதனால் அந்த கனமுள்ள ஒரு காரியம் எங்கே இருக்குன்னு சொன்னால், இதே இயேசு செய்ததை போல் இந்த இணைந்த குடும்பம் அவர்கள் செய்வதற்கு எப்பொழுதும் தீர்மானம் எடுத்தால் தங்களுடைய உபத்திரத்தில், தங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில், தங்களுடைய பற்றாக்குறை மத்தியில், தங்களுடைய எல்லா நிலையிலும் நாம் ஒருவரை நேசித்து வாழ வேண்டும், ருசி உள்ளதை கொடுக்க வேண்டும். இயேசுடைய இதயத்தில் எப்பொழுதும் தாழ்மை இருந்தது. அவள் தாழ்மை இருந்தபடியால் தான் அவர் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தே நேசித்தார். அவர் ருசியுள்ளதை கொடுத்தால் ருசியுள்ளதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் தாழ்ந்திருந்தார். அவருக்கு தெரியும் திருமணத்துக்கு வரும்போதே தான் எல்லாம் செய்ய முடியும் என்று அவருக்கு தெரிந்திருந்தாலும் அவர் ஒரு நாள் முந்தியடைக்கவில்லை. அதுவே குடும்பமாக இணைந்த இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தெரிந்திருந்தாலும் அவர் இதயத்தில் என்ன வேண்டும்? கர்த்தரை நாடி ஒருவருக்கு தாழ்மையாக இருக்க வேண்டும். இயேசுடைய இதயத்துக்கு ஏற்ற பிரகாரம் ஒரு தாழ்மையாக இருக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அவர்கள் ஏற்ற வழியில் ஒருவருக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்து விடுவார்கள். ருசியுள்ள அன்பை கொடுத்து விடுவார்கள், ருசியுள்ள சாந்த குணத்தை கொடுத்து விடுவார்கள், ருசியுள்ள பொறுமையை கொடுத்து விடுவார்கள், ருசியுள்ள ஒருவர் கீழ்ப்படியக்கூடிய நீதியின் சுவாபத்தை கொடுத்து விடுவார்கள். இயேசு அதைத்தான் செய்தார். நான் இந்த வசனம் படித்த நாளிலிருந்து இந்த பூமியில் எனக்கு இவ்வளோ திறமை இருந்தாலும் நான் ஆண்டவரே நான் உம்மைப்போல் தாமதித்து செய்தாலும் நான் அடுத்தவளுக்கு அது ருசியாக மாற வேண்டும். அடுத்தவளுக்கு அது ருசியாக மாறக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய அடிச்சுவோட்டின் உண்டான மனந்திருமல் வேண்டும். அதே போல் இங்கே குடும்பமாக இருந்திருக்க இவர்களை நான் தேவன் அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்ற ஒரு இதயத்தில் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறேன். அது என்ன சொன்னால், இவர்கள் ஒருவருக்கு என்ன செய்யும்? ருசி உள்ள காரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும்? இவர்கள் இதயத்தில் ஆழமான ஒரு தீர்மானம் வேண்டும். இவர்கள் இன்றிலிருந்து அதை எடுத்திருப்பார்கள். நான் கர்த்தருடைய நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கூடி வந்திருக்க நாமும் இந்த உலகத்தில் குடும்பம் என்ற கனமுள்ள ஒரு குடும்பம் ஆள வேண்டும்னு சொன்னால் நாம் எல்லாம் தெரிந்தாலும் கூடி இயேசுவை போல் நம்முடைய கூறுனார் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த இயேசுடைய அடிச்சுவோடு எங்கள் இதயத்தில் வேண்டும். அப்போதான் என்ன செய்யும்? அன்பு உருவாகும், சமாதானம் உருவாகும், அங்கு குடும்பத்தில் மத்தியில் சந்தோஷம் உருவாகும், பாதுகாப்பு உருவாகும், பிள்ளைகள் மத்தியில் மீந்த ஒரு பயபக்தி தேவன் உருவாக்க ஆரம்பிப்பார். நம்முடைய இயேசு அதை செய்தார். அதான் அவருடைய அன்பு. அதனால் அந்த குடும்பத்தை நான் இயேசு நாமத்தால் தேவன் எப்படி ஆஸ்வதிக்கணும்னு விரும்புகிறேன்னு சொன்னால், அவர்கள் இந்த பூமியில் ஒரு ருசி கொடுக்கக்கூடிய அன்பிலே அவர்கள் தேவனை நாடியின் வேதத்தின் அறிவை கொண்டு இயேசுவை பின்பற்றக்கூடிய குடும்பமான அவர்கள் ஜீவிக்க வேண்டும். அந்த மனமாகத்தான் இவளுக்கு நான் ஜெபித்தேன். எந்த திருமண வீட்டுக்கு சென்றாலும் அதைத்தான் தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ன எங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் இவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அதில் நான் திருமணம் சொல்வேன். இங்கே பேசப்பட்ட வசனம் நான் 25 வருஷத்துக்கு முதலாவது திருமண வீட்டில் இந்த சபையில் கேட்ட வசனம். அப்போது நான் திருமணம் ஆகவில்லை. இன்றும் நான் அந்த வசனத்தை 100% நான் நம்புகிறேன். நான் வாழ்ந்து முடிக்காட்டியாலும் இந்த வசனம் உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது தாழ்மை உள்ளது, அது வல்லமை உள்ளது. திருமணம் கனம் உள்ளது. அந்த திருமணம் கனம் உள்ள வேண்டும்னு சொன்னால் இயேசுவை போல் ருசியுள்ள ரசத்தை கொடுக்க பழக வேண்டும். அதை அவர்கள் அன்போடு செய்தால், இதயத்திலிருந்து செய்தால், அது என்றைக்கும் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாய் மாறிவிடும். தேவன் பாதுகாப்பாய் மாற்றி விடுவார். அதான் இங்கே நான் சொல்லக்கூடிய மிக ஆழமான காரியம். அதனால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
எங்கள் எல்லோரையும் தேவன் பாதுகாப்பாரா. ஆமென். மணமக்கள் தங்களுடைய ரட்சிக்கப்பட்ட சாட்சியை அவர்கள் சுருக்கமாக சொல்லுவார்கள். முதலாவது மணமகன் அவருடைய சாட்சியை சொன்ன பிற்பாடு, மணமகள் அவருடைய சாட்சியை சொன்ன பிற்பாடு நாங்கள் இந்த திருமண ஆராதனை நிறைவுக்கு கொண்டு வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நான் பிறக்கும்போதே கிறிஸ்துவனாக தான் பிறந்தேன். ஆனால் கொஞ்ச காலம் தேவனை விட்டு பின்மாற்ற நிலவத்தில் இருந்தேன். இப்போ தேவனை மீண்டுமாக அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து இப்போ தேவனுக்காக ஜீவிக்க தேவன் நம்மை கிருபை தந்திருக்கிறார். மரணத்துக்கு எதுவான நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது. தேவன் தாமே அதிலே இருந்தும் என்னை பாதுகாத்து உயிரோட இந்த நிலவரத்தில் வச்சிருக்கிறார். அது ஊழியக்காரன் ஜெபமும் விசுவாசம் ஜெபமும் காரணமாக இருக்கிறது. தேவன் தாமே எங்களோட குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து எங்களை நடத்த வேண்டும். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாளை காணும்படிக்கு தேவனுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தபடியால் நான் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பிறந்ததிலிருந்து நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கடவுளுக்காகவே ஒப்பு கொடுத்து வாழ்ந்த இந்த நாட்களில் என்னுடைய பெற்றோரும் என்னை தேவனுக்குள்ளாய் அதிகமாய் என்னை வளர்த்து வந்தார்கள். தேவனுடைய ரட்சிப்பை கண்டுகொள்ளும்படிக்கு சில நேரங்களில் தவறுகளை நான் விட்ட போதிலும் தேவனுடைய கண்டிப்பும் அவருடைய அன்பும் என்னை அதிகமாய் தேவனுக்குள்ளாய் நடத்தியது. நான் ரட்சிக்கப்பட்டு 2019 நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாய் அவருடைய அன்பு அது என்னை நடத்தி வந்ததை நான் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தேன். தேவன் என்னை அவ்வளவாய் நேசிக்கிறார். அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் தொடர்ந்து தேவனை அதிகமாய் நேசித்து அவருக்காய் சாட்சியாய் மரணவரையும் வாழ வேண்டுமென விசுவாசிக்கிறேன். எனக்கு தந்த சபைக்காய் நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தந்த மூப்பருக்காய் நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய அன்பான வார்த்தைகள், அவருடைய அன்பான புத்தி சொல்லுதல் அதிகமாய் என்னை தேவனுக்குள்ளாய் என்னை வழிநடத்தியது. அவருடைய அந்த கண்டிப்பும் புத்தி சொல்லுதலும் அந்த கடிந்து கொள்ளுதலும் ஒரு தந்தையை போல என்னை தேவனுக்குள்ளாய் வழிநடத்தினார். அதற்காக நான் எனக்கு தந்த மூப்பருக்காய் நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தந்த பெற்றோருக்காய் நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் தேவனுடைய வழியில் விலகி போய்விடாதபடி கடைசி வரியந்தமும் அவர்கள் என்னை நடத்தி வந்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல சகோதர சகோதரிகளை சபையில் தந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான வாலிப சகோதர சகோதரிகளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இனிவரும் நாட்களில் இன்னும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தேவனுக்குள்ளாய் நான் அன்பில் இசைந்து தேவனுக்குள்ளாய் ஆவிக்குரிய குடும்ப பரிசுத்தமான குடும்பமாய் இந்த பூமியில் வாழ தேவன்தாமே என்னையும் அதிகமாய் நடத்துவார்ன்னு சொல்லி நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். நான் இப்பொழுது நன்றி ஜெபம், திருமண இந்த உடன்படிக்கை, இந்த ஆராதனை தேவன் மட்டுமாய் உங்களோடு கூட இருந்து அவருடைய பிரசன்னம் கூடவே இருந்து இந்த பரிசுத்த விவாகத்திலே கர்த்தர் இந்த மணமக்களையும் இணைத்து சபையை முன்பாக இணைத்து கர்த்தர் மட்டும் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து வழிநடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தி, உங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல இனிய நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த நாளிலும் இந்த திருமண உறவிலே இந்த அருமையான இந்த தம்பதியரையும் இந்த நம்முடைய சமூகத்திலே நீர் இணைக்கும் வண்ணமாய் பரிசுத்த விவாகத்திலே இணைக்கும் வண்ணமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து தேவனுடைய மகிமை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இதோ நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த நாளிலும் உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கவும் ஆண்டவரே, உடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் வேறெடுத்த எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து இம்மட்டும் ஆண்டவரே உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்து ஆண்டவரே நல்ல அமைதலோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றி ஆண்டவரே நாங்கள் கலந்து கொண்டு நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாய் நீர் உதவி செய்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த திருமண உறவையும் ஆசீர்வதித்து இணைந்திருக்கக்கூடிய இந்த தம்பதிகளை நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்தும் நீர் வழி நடத்தப்படுறதுக்காய் நமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நன்றியில் ஏறெடுக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே.